ஒரு உணவுல இனிப்பு இல்ல உப்ப 30% கலந்தா அது இயற்கையாவே குறிப்பிட்ட நாள் கெட்டு போகாது. இத ஊறல்ன்ற பேர்ல தமிழன் ஊறுகாய் தேன் நெல்லிக்காய்னு கையாண்டான். ஊறுகாய் பண்டைய தமிழ்ல ஊறுகாயில எண்ணெயும் கிடையாது, மிளகாயும் கிடையாது. மாங்காய சின்ன சின்னதா அறுத்து ஒரு பித்தளை பாத்திரத்துல போட்டுருவாங்க. அதுக்கு மேல இந்து உப்பு போட்டு 2 ஒட்டி அந்த உப்பு தண்ணிலேயே 3 நாள் ஊற வச்சிருவாங்க. பிறகு அந்த மாங்காய மட்டும் எடுத்து வெயில்ல 21 நாள் காய வச்சு மண்பானையில ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதுல இருக்கிற குட் பாக்டீரியாஸோட அளவு பீக்ல இருக்கும். டெய்லியும் ஒரு துண்டு சாப்பாட்டுல வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. தேன் நெல்லிக்காய் விட்டமின் சி ராஜாவா கருதப்படுற அந்த பெரிய நெல்லிக்காய ஒரு சுடு தண்ணி சட்டில தோல் சாஃப்டார வரைக்கும் வேக வச்சு பிறகு அதை பாயில போட்டு 2 நாள் நிழல்ல காய வச்சு ஒரு கண்ணாடி ஜாடியில 120 நெல்லிக்காய்க்கு 2.5 லிட்டர் தேன்ன்ற கணக்குல 2ஐயும் போட்டு வெள்ளை துணி கட்டி அதுக்கு மேல மூடி வச்சு பூட்டி 48 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு சொட்டு தேன் இல்லாம எல்லாத்தையும் நெல்லிக்காய் குடிச்சு பெருசா இருக்கும். சுவையும் சத்தும் 2ம் உள்ள ஒரே இயற்கை பொருள். இதை தாண்டி இந்த உலகத்துல இன்னைக்கு டேட் வரைக்கும் கிடையாது. தமிழன் கையாண்ட பொக்கிஷம் அது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.